இதுக்கு நாதஸ்வரம் வாசிக்கிறவர் போனாரு, சரி, ஒத்து ஊதுறவரும் போனார். ராஜவாத்திய நாதஸ்வரம் வீணை இருக்கிற வாத்தியங்கள்லயே தலைமை வாத்தியம் மிருதங்கம், வீணை, நாதஸ்வரம். இது மூணு தான் தேவலோக தெய்வ வாத்தியம்னு சொல்லப்படக்கூடியது. அங்க பாருங்க, நாதஸ்வரம் இசைக்கக்கூடியவர் நிறைய பல ராகங்கள்ல பாடிக்கிட்டே இருந்தார். சரி, இந்த ஊர் நாட்டாம ரொம்ப நேரம் உட்காந்து இந்த கச்சேரியை பார்த்து முடிச்சிட்டு ரசிச்சிட்டு இந்த ஒத்து ஊதுறாளுக்கு 1000 கொடுத்தாரு அன்பளிப்ப, நாதஸ்வரத்துக்கு 50 கொடுத்தாரு. புரியல, அப்புறம் கோவம் வராம என்ன இவ்வளவு ராகத்துல வாய் வலிக்கு அப்படி வாசிச்சவருக்கு 50, ஒத்து ஊதுறவருக்கு 1000. அப்பதான் அவர் சொன்னாரா, நாட்டாமையிட்ட கேட்டிருக்கிறாரு, இது என்னங்க இது இத்தனை ராகங்கள்ல இப்படி வாசிச்சேன், எனக்கு 50, ஒத்து ஊதுற ஆளுக்கு 1000 அப்பதான் சொல்லியிருக்காரு. அவன் எடுக்காமையே வாசிக்கிறியா, நீ எடுத்து எடுத்து வாசிக்கிற, எடுக்காம வாசிச்சவனுக்கு 1000, எடுத்து எடுத்து வாசிக்கிறவனுக்கு 50 நேரம். யாருக்கு என்ன கொடுக்கணும், அறிவு சார்ந்து தானே எல்லாமே இருக்கு. மன்னர்கள் காலத்துல மன்னர்களுக்கு அறிவு இருக்காதான், மந்திரிகளுக்கு இருக்கு. வரும் உரைத்தல், நாங்க வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு.